ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, டாரோட் கார்டு ரீடிங்கில் இருக்கக்கூடிய 13வது கார்டு. இந்த 13 அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, டேஞ்சரஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் 13 அப்படின்ற நேமு இருக்காது, அந்த 13 நம்பரே இருக்காது. ஸோ 13நாலே பயப்படுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பேர்னா டெத். அதாவது தமிழில் என்ன சொல்லலாம்னா மரண தேவன் அப்படின்னு வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். மரண தேவன், டெத். ஸோ இந்த கார்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்ன, இந்த கார்டு என்ன சொல்ல வருது, இந்த கார்டு ஒருத்தவங்களுக்கு விழுந்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த கார்டு பார்த்திங்கன்னா, கருப்பு நிற கவசம் அணிந்த ஒரு மரண தேவன் வெள்ளை குதிரையின் மீது வருகிறான். அவன் கையில் கருப்பு கொடியும் அதில் 4 இதழ் கொண்ட வெள்ளை ரோஜாவும் பூவின் சின்னம் உள்ளது. கவசம் அணிந்த நிலை யாராலும் தன்னை மரணம் கூட வெல்ல முடியாததை குறிக்கிறது. வெண்மை நிற குதிரையை மரணம் என்பது இறுதி தூய்மை என்பதை அர்த்தத்தை குறிக்கிறது. கருப்பு கொடியில் உள்ள ரோஜா சின்னம் மறுபிறப்பு, அழகு, கிளென்சிங் அண்ட் அழியாத்தன்மை கொண்ட ஆன்மாவை குறிக்கிறது. ஒரு இளம் பெண்ணும் குழந்தையும் மரணதேவன் முன் முட்டி போட்டு அமர்ந்துள்ளனர். இது ஒரு மதகுரு ஒருவர். அவனை பார்த்து பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒரு மன்னன் தன் மகுடம் விழுந்து இறந்து கிடக்கிறான். அது ஆண், பெண், குழந்தை, பெரியோர், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என அனைவரும் மரணம் ஆகிய ஒரு மாற்றம் வேறுபாட்டின்றி வரும் உண்மையை அறிவுறுத்துகிறது. மன்னன் தன் மணிமுடி இழந்து விட்டு விழுந்து கிடப்பது ஒரு அரசாட்சியின் வீழ்ச்சியோ அல்லது அழிவையோ குறிக்கிறது. நேர்மையற்ற அரசியல்வாதிகளுக்கு சாதகமற்ற ஒரு துருப்பு இது. துருப்பின் வலது ஓரத்தில் ஒரு கோட்டைகளுக்கு மத்தியில் சூரியன் உதயமாகிறது. இது இருள் நீங்கி ஒளிமயம் தோன்றுவது போல இதுவரை இருந்த சூழ்நிலைகள் மாறி பிரகாசமான காலம் வருவதை குறிக்கிறது. பின்னால் ஒரு ஆற்றின் சிறுபடகு ஒன்று செல்கிறது. இது ஆன்மா பயன்படுவதை குறிக்கிறது. சாம்பல் மற்றும் நீலம் கலந்த துருப்பின் நிறம் ஒரு பின் நிறம் மாற்றம் என்பது பாரபட்சம் அற்றது என்று தெரிவிக்கிறது. பொதுவாக இந்த கார்டு வந்துருச்சுன்னா மரணத்தை அறிவிக்கும் துருப்பு என பலரால் நம்பப்படுகிறது. ஆனால் இந்த கார்டு 16 இடிந்த கோட்டை, 20 தீர்ப்பு மற்றும் 3 வாள்கள், 4 வாள்கள், 10 வாள்கள், அதுக்கு பிறகு 5 கிளாஸ் போன்ற இந்த சீட்டுகளுக்குடன் வரும்போது மட்டுமே மரணத்தை அறிவிக்கிறது. இது சில பேருடைய அனுபவம். ஆனால் இது எது வந்தாலும் அவங்களுக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது தவறு. இது என் அனுபவம். அடுத்தது இந்த துருப்பு சீட்டுகள் மரணதேவன் துருப்புடன் தலைக்கீழாக வரும்போது உடல் தலைக்கீழாக குறைபாடுகளை மட்டும் அறிவிக்கிறது. இது ஜஸ்ட் இந்த கார்டுடைய கான்செப்ட், இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கார்டில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கார்டு நமக்கு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த கார்டு ஒருத்தருக்கு நேராக வருது, ஸ்ட்ரைட்டாக வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, மன அழுத்தம் குறைகிறது, மன எழுச்சி, பயங்கள், மாற்றம், புதிய துவக்கம், முடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்டு வந்துச்சு அப்படின்னா, இந்த கார்டு பழைய விஷயங்கள் உங்களை விட்டு போய் புதிய விஷயம் வருது. ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லணும். ஒரு புதிய மாறுதல் ஏற்படுவதற்கான நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லணும். நல்ல அறிகுறி இது. ஒரு புது வீடு போகிறது, வீடு கட்டுறது, ஒரு புதிய தொழில் தொடங்குறது, துக்கத்துலேருந்து மகிழ்ச்சிக்கு போகிறது, இந்த மாதிரி அறிகுறிகள். இந்த மாற்றங்கள் ஒரு 15 நாளில் 3 மாதத்துக்குள்ளே நிகழும். இருந்தும் தற்போதைய தருணத்தை நீங்கள் இறை நம்பிக்கையோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய வாழ்க்கை, மறுபிறவி, புதிய திருமணம், உறவு, புதிய புரட்சிகர முடிவுகள் எடுக்கிறது, புதிய வாய்ப்புகள் அமைக்கிறது, இதெல்லாம் இந்த கார்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இந்த கார்டு வந்துச்சுன்னா சாதகமற்ற ஒரு கார்டு இது. ஆனால் பயப்படும்படியாக இருக்கக்கூடிய ஒரு கார்டு இல்லை. தற்சமயம் இந்த சூழலுக்கும் பழைய செயல்கள் காரணம் தான் அப்படின்னு உணர்வாங்க. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் தூக்கி போட்டு காலத்தால் எல்லாத்தையும் புதுப்பிக்க முடியும், வெற்றி வாகையை சூட முடியும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கார்டை வச்சு அதிகார துஷ்பிரயோகம் ஆபத்தில் முடியும். இந்த கார்டு அளவு கடந்த துணிவுடன் எந்த சவால்களையும் சந்திப்பர். ஆனால் நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டங்களை தீட்டுவாங்க. சரியான காரணமின்றி விவாகரத்து கோரக்கூடிய மக்களும் முறையற்ற அன்பு கள்ளக்காகியவற்றை இந்த கார்டு வந்தால் சொல்லணும். உறவக்கூடிய நண்பர்கள், உறவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உதவிகளை விரும்பாமல் தனியாக விருப்பம் கொண்ட ஒரு செயல்படுவாங்க. உறவுகளிடம் அனுசரித்து நம்ம நடக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். பெண்களால் தொல்லை உண்டு, ஆண்களுக்கு பெண்களால் தொல்லை உண்டு, பெண்களுக்கு ஆண்களால் தொல்லை உண்டு. உறவுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் தன்னிச்சையாக முடிவெடுக்கலுக்கும் விபரீதமான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கார்டை வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் வேலையில் வருமானத்துலேயும் ஒரு தன்னிச்சையான இழப்புகளை சந்திக்க நேரிடும். வந்தவரை லாபம் அப்படின்னு மனசை தேர்த்திக்கணும். பணப்பிரச்சனை சில நாட்களில் சரியாயிடும்னு சொல்லணும். தற்சமயம் நீங்கள் ஷேர் மார்க்கெட் முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லணும். சிறிது நாட்கள் கழித்து நீங்கள் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா பண்ணலாம். மன அழுத்தத்தால் நோய்கள் தாக்க அதிக வாய்ப்பு உள்ளது. போதுமான ஓய்வு உடலுக்கு தேவை. தீய பழக்கங்கள் அப்படி இப்படி எட்டி பார்க்கும், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்க நல்லது. தவிர்க்க முடியாத முக்கிய மாறுதல் வாழ்வில் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் நீங்கள் ஆன்மீக ஆற்றல்களை நம்பி ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த கார்டு வந்துச்சுன்னா சொல்லணும். சப்போஸ் இந்த கார்டு அப்படி தலைக்கீழே எட்டி பார்க்குது வந்துருச்சு அப்படின்னா அழிவு, பிரிவு, விபத்து, 2 மனம் சேர்ந்தது, சோம்பல், துர்பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெத் கார்டு, மரண தேவன் கார்டு வந்துச்சு அப்படின்னா அந்த நபருக்கு பின்னிடிவு ஒரு 6 மாதம் காலத்தில் எல்லாம் என்னமோ அடுக்கடையோ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த காரியம் தற்காலிகமாக தாமதமாகும். எதையும் சலித்து கொண்டே அலட்சிய போக்குடன் செய்யக்கூடாது. குறிப்பாக தற்சமயம் சோம்பல் குணம் இருந்தால் அதை தயவு செய்து ஒழிச்சு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லணும். அதனால் பொருள் இழப்பு அதிகமாக நேரிடும். இந்த கார்டு வரும்போது இந்த நிறைய தோஷங்கள் அது இதுன்னு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் வந்து எட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லணும். அதாவது அது மேலே நம்பிக்கை கொண்டவங்களுக்கு சொல்லணும். தொழில் தடை, திருமண தடை, பண வரவு தடை, இந்த மாதிரி நிறைய தடைகள்லாம் வரும். அப்போ அதுக்கு நம்ம மனசை சாந்தமாக வச்சுக்கணும். கொஞ்சம் நல்ல பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்லணும். உறவு நட்பு மூலயமா அன்புக்குரியவங்கள்லாம் கொஞ்சம் தூரமாக விலகி போயிடுவாங்க. லவ் பண்ணுறீங்கன்னா தோல்வி ஆகிடும் அப்படின்னு சொல்லணும். புதிய மாற்றம், பயம் கொள்ள கண்டிப்பாக ஏற்படும். விபத்து நேரம் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வண்டி ஓட்டினீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லணும். வியாதிகள் சம்பந்தமான கேள்விகள் வந்தால் இந்த கார்டு ஆராய்ஞ்சி பதில் சொல்லணும். உடனே டப்புலாம் சொல்லக்கூடாது. உள்ளுணர்வுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும். அழிவை குறிக்கக்கூடிய இந்த கார்டு என்பதனால உடனே முடிவெடுக்காமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து பொறுமையாக ஒரு உணர்வுடன் நம்ம பதில் சொல்லணும். அவங்கள கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஒரு டேர்முக்கு அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இறை வழிபாட்டுக்குள்ளே அவங்கள கொஞ்சம் தள்ளி போய் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கள இறை வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தி, முக்கியமாக சொல்லப்போனால் தியானம், யோகம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்கள கொஞ்சம் உள்ளே கொண்டு போயிட்டு பழக்கப்படுத்தினீங்கன்னா இந்த கார்டில் ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் சொல்லப்போனால் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எல்லாமே சரியாகிறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் அதை சொல்லணும். இது என்ன தான் சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அது என்ன சொல்லுதோ அதை சொன்னால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது என்பது கடைசி இந்த டேரட் கார்டு முடியும் பொழுது எல்லா கார்டும் முடித்த பிறகு எப்படி பார்க்குறதுன்ற ஃபுல் சப்ஜெக்டை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக எல்லாத்தையும் கார்டும் படித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த கார்டையும் கொஞ்சம் நல்லா கவனித்து மனசில் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் டேரட் கார்டு ரீடராக ஆகணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ டேரட் கார்டு ரீடிங் படிக்கிறதுக்கு நிறையா பணம் 10,000, 5,000, 20,000 வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரீ. நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சீக்கிரமாக நான் இந்த ஃபுல் சப்ஜெக்ட்ஸையும் முடிச்சுடுவேன். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் டேரட் கார்டு
படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டேரோ கார்டு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆஸ்ட்ராலஜி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த டேரோ கார்டையும் யூஸ் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக சூப்பராக ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. நான் இதை கிளாஸ்லாம் எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் ஃப்ரீ கோர்ஸாக யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த பதிவில் நாம் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 13 அடுத்தது 14 கார்டை பற்றி பார்க்க போகிறோம். இது எல்லாமே டேரோ கார்டு ரீடிங் அப்படின்னு நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். 1 by 1 லைனாக இருக்கும். அது எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.